நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதா சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதா சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதா சத்தாய் நிஷ்களமாய் எம்மாவுக்குருகி உயிரிந்து புரந்ததற்போர் எம்மாவுக்குருகி உயிரிந்து புரந்ததற்போர் கைமாறுந்த போலோ கடைக்காரும் கையடையார் சும்மா ரட்சணை செய் சொல் சுதந்தரம் யாதுமிலேன் அம்மான் உன்னையல்லால் எனக்கார் துணை யாருறவே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய் சத்தாய் நிஷ்களமாய் திரைசேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயருமை திரைசேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயருமை கரைசேர் துய்க்கவென்றே புனையாயினை கண்ணீலியான் பரசேன் பற்றுகிலேன் என்னை பற்றிய பற்று விடாய் அரசே உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய் சத்தாய் நிஷ்களமாய்
நாம் அனைவரும் வெளியே சென்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவி ஆத்துமா சரீரம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கொஞ்சம் ஆத்துமாவை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு மேம்போக்கான ஒரு குறிப்புகளாக அவுட்லைன்ஸாய் பார்க்க போகிறோம். வருகிற நாட்களில் இதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நாம் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆத்துமாவை தேவன் அடிப்படையாக எதை வைத்து அந்த ஆத்துமாவை தேவன் நேர்மறையாக நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 19:7 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வேதம் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இங்கே பார்க்கிறோம். குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் குறைவுள்ளவர்களாய் இருந்தோம். ஆத்துமா இறந்து கிடந்தது. அதை கர்த்தர் வசனத்தை கொண்டு உயிர்ப்பித்தார். அதே போல பேதையாக இருந்தோம் அல்லது போதையாக இருந்தோம். தேவனுடைய வசனம் நம்மை உயிர்ப்பித்து ஞானியா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கற்பித்தது என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வேத வசன வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவைகள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அது அந்த இனிமையான வார்த்தைகள் தான் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், Recording in progress. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் 19:7 ஆதார வசனமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வார்த்தைகள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றன. நீதிமொழிகள் 16:24 வசனத்தில் இதை பற்றி வேறு விதத்தில் சாலமன் சொல்லுகிறார். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அந்த இனிய சொற்கள் என்று சொன்னால் நாம் அறிந்திருக்கிறபடி தேவனுடைய வசனம் தான் இனிய சொற்கள். அது ஒருவேளை கண்டிக்கிறதாக இருந்தாலும் அந்த ஆத்துமாவுக்கு பிரயோஜனமான ஒரு வார்த்தைகளாகும். அப்போ இதுல நாம் சற்று வேறொரு விஷயத்தை பார்க்கிறோம். இன்று கொஞ்சம் ஆழமான சத்தியான அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. கத்திரிச்சித்தமான வருகிற நாட்களில் அதை நாம் ஜூம் கூடுகையில் வழக்கமான கூடுகையில் பார்க்க போகிறோம். நாம் ஆவி ஆத்துமா சரீரம் என்று பார்த்தோம். தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டாங்க விடுதலை உண்டு என்று 2 Corinthians 3:17 சொல்லுகிறது. தேவனுக்கு தன்னுடைய ஆத்துமாவை பற்றி அவர் பேசுகிறார். தேவன் என் ஆத்துமா என்று அவருடைய ஆத்துமாவை பற்றி பேசுகிறார். எதை அவருடைய ஆத்துமா என்று சொல்லுகிறார்? பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்று பார்க்கிறோம். இயேசுவுக்கும் தனியாக ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கிறது. அவர் பூமிக்கு மனுஷனாக வந்ததினாலே அவர் தன்னுடைய ஆத்துமா என்று எதை சொல்லுகிறார்? அதை பற்றி ஆராய்ச்சி வேண்டாம், அது இன்னொரு நாள் பார்க்க போறோம். ஏனென்றால் தம்முடைய ஆவியானவரை பற்றியும் தனியாக பேசுகிறார். தம்முடைய ஆத்துமா என்று அவர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது தேவன் என்னுடைய ஆத்துமா என்று சொல்லுகிறார். தம்முடைய குமாரனை பற்றி அவர் ஒரு சாட்சி எழுதி வைத்திருக்கிறார் வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலேயே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் 1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆவி என்று பரிசுத்தாவியானவர். என்னுடைய ஆத்துமா என்று எதை சொல்லுகிறார்? அந்த ஆராய்ச்சி இப்ப வேண்டாம். இப்ப நம்ம நேரடியா போலாம். மத்தேயு 12 அதிகாரம் 18 வசனத்தில் அதை மேற்கோள் காட்டி மத்தேயு எழுதுகிறார். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று சொல்லுகிறார். அப்ப தன்னுடைய ஆத்துமா தன் குமாரன் மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறது என்பதை இங்கே தேவன் குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். சரி, இரண்டாவதாக நம்முடைய மக்களுக்கு அவர் தம்முடைய ஆத்துமா எப்படி அணுகுகிறது, தம்முடைய ஆத்துமாவை வைத்து அவர் எப்படி அணுகுகிறார் என்பதை தம்முடைய மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6 அதிகாரம் 8 வசனம். எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கும், நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காத படிக்கும் புத்தி கேள். என் ஆவி என்று சொல்லவில்லை, அங்கே என் ஆத்துமா என்று சொல்லுகிறார். அதனாலதான் இப்ப இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொன்னேன். பட் தேவன் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். என்னவென்றால் அவர் நம்மை புத்தி கேட்கும்படி சொல்லுகிறார். அதாவது நம்மை விட்டு அவர் பிரியக்கூடாது என்றும் நம்மை பாழும் குடியேற்ற தேசம் ஆக்காதபடிக்கும் புத்தி கேட்க வேண்டும் என்று தேவன் ஆலோசனை கூறுவதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் ஒருவேளை சரியாக நடக்காவிட்டால் இவைகளை விசாரியாதிருப்பேனோ,
இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று தம்முடைய ஆத்துமாவை பற்றி தேவன் அங்கே சொல்லுகிறார். எரேமியா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் வேதம் இதை மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், என் ஆத்துமா சரி கட்டும், நீதியை சரி கட்டும். சரி, ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் அவர் ஏற்கனவே நம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலும் வெளியே கொண்டு வந்து நடத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்னவென்றால் தம்முடைய ஆத்துமாவை வைத்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை அருவருப்பதில்லை, அரோசிப்பதில்லை என்று அங்கே சொல்லுகிறார். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்றும் தேவன் இங்கு குறிப்பிட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்த அந்த ஜனங்கள் எப்படி மாறினார்கள்? இந்த வசனம் பாருங்க, அப்படியே மாறுங்க. எரேமியாக்கு நம்ம மறுபடியும் வரப்போறோம். அங்கே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த நிபந்தனையை நீங்கள் மீறினால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரிமையாகாது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்படி சொன்ன ஒரு தேவனுடைய வசனம், எரேமியா 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிற்றோ, நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆத்துமா அரோசிப்பதில்லை என்று அங்கே சொல்லும் போது உம்முடைய ஆத்துமாவுக்கு சீயோன் அரோசிகமாயிற்றோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனால் தேவனுக்கு பயந்து ஜீவித்தால் தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுக்கு இந்த வசனங்களை நான் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை பல வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு என்று உங்களுக்கு அது தெரியும். தேவனாய கர்த்தர் எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு என்றெல்லாம் அந்த முழு ஆத்துமா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஹோல் ஹார்ட்டட்லி, முழு ஆத்துமா இருதயத்தோடு நம்ம பண்ண வேண்டும். அப்படியானால் நாம் நம்மை தேவன் எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஒரு நல்ல வசனத்தை உங்களுக்கு, அதாவது ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நம்மிடத்திலிருந்து அப்படி எதிர்பார்க்கிற தேவன் நம்மையும் அவர் எப்படி நேசிக்கிறார் தெரியுங்களா? முழு ஆத்மாவோட. இதுதான் ஆச்சரியமா இருக்குது. தேவன் எப்பவுமே பெர்ஃபெக்ட். அவர் நேசிச்சாலே முழுசாத இருப்பார். இருந்தாலும் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. அவ்வளவு, அதாவது நம்முடைய நிலைமைக்கு அவர் இறங்கி தாழ்மையாக அதை நமக்கு கற்றுத் தருகிறார். நான் உங்களுக்கு இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். எப்படி? முந்தின வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை என்ற வார்த்தையை கவனியுங்கள். நித்திய உடன்படிக்கை அவர்களுடைய பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து என்று சொல்லிவிட்டு 41ஆம் வசனத்தில் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, இப்போ நீங்க உபாகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஞாபகத்துக்கு வரணும். என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். மறுபடியும் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுறார். இப்ப நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரி, இது இஸ்ரவேலுக்கு தேவன் சொன்னது, ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் பொருந்தும். பொதுவாக உலகத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய தீங்கை தேவன் இந்த நாட்களில் அனுமதித்திருக்கிறார். ஆனால் நன்மையையும் கொண்டு வருவேன் என்று சொன்னால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? இந்த கொரோனாவுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். குறைந்து இருக்கிறது, ஆனால் விட்டபாடில்லை. ஒருவேளை வருகை வரைக்கும் இருக்குமோ என்று எனக்கு பயமாக இருக்கு. ஆகவே குறைந்து போகலாம், ஆனால் இருந்து கொண்டே இருக்கும் என்று ஒரு கர்த்தருடைய தாசன் சொன்னார். அது இருந்து கொண்டே இருக்கும், அப்பொழுதுதான் நாம் சரியாவோம் என்று சொன்னார். அப்போ எந்த அளவுக்கு தேவன் இங்கே சொல்லுகிறார்? நான் எரேமியா 32, 40, 41, 42 3 வசனங்களை வாசிப்பேன். அதுல அவர் என்ன சொல்லுகிறார்? நான் நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் கருத்தாய் இருப்பேன், அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை தேவன் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லைங்கிறார். ஆனா நாம் அவரை விட்டு என்ன செய்கிறோம்? பின்வாங்குகிறோம். இப்ப 21ஆம் நூற்றாண்டுல பின்வாங்குறதா ஃபேஷன். இப்போ ஆமாங்க, தேவனுக்கு நான் பின்வாங்கிட்டேங்க, நான் கொஞ்ச நாள் பேக் ஸ்லைட் ஆயிட்டேங்க. பேக் ஸ்லைட் ஆகிறது பெருமையா? பைபிள் கொஞ்ச நாள் படிக்கிறது இல்லைங்க. ஏன்னா அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வர வேணும். டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டப்பவே என்னங்க இது விளையாட்டுது? இதுதான் முழு ஆத்மாவோட அவரில் அன்பு கூறுகிற லட்சணம்மா. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் உணர்ச்சி வசப்படுவேன். அவர் சொல்றாரு பாருங்க, நான் பின்வாங்க மாட்டேன். தேவன் இப்படி சொல்வது நமக்கு வெட்டக்கேடானது. அந்த மாதிரி நடந்திருக்கிற அவரை சொல்ல வைத்திருக்கிறோம் நாம்.
நான் பின்வாங்க மாட்டேன், உங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சனோ அதை மாற்றி நான் நன்மையும் செய்வேன் என்று நமக்கு உற்சாகப்படுத்துகிறார் அவர். அடுத்ததாக மூன்றாவதாக, முதலாவதாக தம்முடைய குமாரனை குறித்து அவர் ஆத்மா என்ன நினைத்தது என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய ஆத்மா எப்படி பிரச்சனை அணுகுகிறது, தீர்வு கொடுக்கிறது என்று பார்த்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்மா இருக்குது, அவருக்கு ஆவியும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது, சரீரத்தில் வந்தனால சரீரமும் இருக்கு. ஓகே, இந்த ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். திருத்துவம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம இதுக்குள்ள இயேசுக்கே 3 விஷயம் இருக்கானலாம் இருக்கும், அதெல்லாம் சரி. இயேசுவோட ஆத்மா என்ன பண்ணுச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா நமக்காக என்ன நன்மையை செய்தது, அந்த நன்மையை செய்வதற்கு முன்பாக எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினது என்பதை ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்று பார்க்க, அவருடைய ஆத்துமான்கிறார் அவர். 12ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தில் ஊற்றி அவர் வேண்டிக் கொண்டார் என்றும் அந்த வசனத்தின் பிற்பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. அப்போ ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் ஜெபித்தார். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. புறஜாதிகள், அதாவது கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும்படி வருகிறார். வரும்போது ரொம்ப அதுதான் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல முக்கியமான தேவன் வைத்திருந்த முக்கியமான திருப்புமனை. தட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட். அதுதான் முக்கியமான திருப்புமனை. அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கிறேன் நான். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். யோவான் 12:20. அவங்க பிலிப்பு கிட்ட இயேசுவை காண விரும்புகிறோம். பிலிப்பு அந்திரேயாவுக்கு அதை அறிவித்து இருவரும் இயேசுக்கு அறிவித்தார். புறஜாதிகள் வருகிறாங்க சொன்ன உடனேயே இயேசு கிறிஸ்து உடனடியாக தயாராகிவிட்டார். ஏனென்றால் தேவன் அவருக்கு சொல்லி அனுப்பினது அதுதான். எப்பொழுது புறஜாதிகள் இந்த நோக்கில் பார்க்க வருகிறார்கள், பல புறஜாதிகளும் சுகமடைந்தாங்க. ஏனென்றா அது ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் இவர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம், அவரை நாங்க பார்க்கணுங்க, வேற எந்த நன்மை இல்லை, பார்க்கணும், அவரை தரிசிக்க வேண்டும். உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சிலுவைக்கு போற வேலை வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா பிதா அதான் சொன்னீங்க என்றைக்கு, ஏன்னா ஏசாயா 42 இப்பதான் நம்ம வாசிச்சோம். புறஜாதியார் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பார்கள். அதை மத்தேயு 12 மத்தேயு மேற்கோள் காட்டுவதை உங்களுக்கு நான் தெரிவித்தேன். மத்தேயு 12 அவர் சொல்லும் போது, என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன் என்று சொல்லி வாக்குவாதம் செய்ய மாட்டார், தூக்கரிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவன் மீறிகள் கேட்பதும் இல்லை, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முடிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது யோவான் 12 நீங்க பாத்தீங்கன்னா பின்னால் இருக்கிற வசனம் அதுக்கான திடமான ஆதாரம். அவர் சொல்றாரு பாருங்க, பிலிப்பு அந்திரேயா சொன்னோன்னு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு கவனிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்ட்டு என்ன வசனத்தை மேற்கோள் காட்டுறார் பேசுகிறார் என்பதை தயவு செய்து கவனியுங்கள் பிரியமானவர்களே. 24 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சேர்த்ததையாக்கி மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அல்லது வெறுக்கிறவன் என்று சொல்லிவிட்டு, ஒருவன் ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற வேண்டும், நான் எங்கே இருக்கிறேன் அங்கே ஊழியக்காரன் இருப்பார், எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு மரணத்தை நோக்கி அவர் போகிறார் என்று அவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஏனென்றால் பிதாவாகி தேவன் அவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். 27ஆம் வசனத்தை நான் இந்த நாளின் தியானத்திற்காக வாசிக்கிறேன். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. எல்லாரும் இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதை விளக்கவே வேண்டியதில்லை, ஏனென்றால் உங்களுக்குள்ளும் தேவன் இருக்கிறார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? இதாவே இந்த வேலையின் என்னை ரட்சியும் என்று சொல்வேன். கெத்செமனேக்கு முன்னாலே இது ஜெபம் பண்ணிட்டார். கெத்செமனேக்கு முன்னாலேயே இந்த ஜெபத்தை அவர் பண்ணிவிட்டார். இந்த வேலையின் என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்றும் அவர் உறுதிப்படுத்துகிறார். சொல்லிட்டு பாருங்க, எல்லாருக்கும் அந்த கவனிங்க ப்ளீஸ். அதற்கு அடுத்த வசனத்துல, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. அந்த சத்தம் அவருக்கு தான் கேட்டது, மற்றவங்களுக்கு இடி முழக்கமாக கேட்டதாக அடுத்து வருகிற வசனங்கள் சொல்லுகின்றன. இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பிரியமானவர்கள். இந்த உலகத்துக்கு நியாயத்தை உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று 31ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதை விட முக்கியமான விஷயம் 32ஆம் வசனம். நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன்.
இது படிச்சுட்டே போன ரொம்ப அது ஈடுபாடா இன்ட்ரெஸ்டா போயிடும், வேண்டாம், நம்ம கருத்துக்கு நம்ம வரும். அவருடைய ஆத்மா எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது என்பதை அவர் தெரிவித்தார். இதை விட இன்னொரு விஷயம் நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது கெத்செமனே தோட்டத்தில் நடந்த நிகழ்வு. மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. பாருங்க, இத மார்க் 14:34 அவர் சொல்லுகிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து இங்கே தெரிவித்தார். சரி, இப்ப பாருங்க, அவருடைய குமாரனை பற்றி தேவன் சொன்ன விஷயம், அவருடைய ஜனங்களை பற்றி தேவன் ஆத்மா என்ன நினைக்கிறது என்பதை தேவன் சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா இப்படிப்பட்ட நிலவரத்தில் நம்மை ரட்சிப்பு நடத்துவதற்கு கிரியை செய்ததாக நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலை பற்றியும் அவருடைய ஆத்மாவை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை புதிய ஏற்பாட்டிலும் விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி. எதை சொல்றாரு பாருங்க, என் ஆத்மாவை என்று சொன்னது சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, சங்கீதம் 16:10. உண்மையில அது தாவீது இல்ல, தாவீதை வச்சு இது இயேசு கிறிஸ்து எழுதினது. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் என்று இயேசு சொன்னது. அதுக்கு ஒரு தனி விளக்கமே கொடுக்கணும். அதுதான் பைபிள் காலேஜில் ஆரம்பிக்கிறோம் நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு சில பேர் அது கருத்து சொல்லியிருக்கீங்க, யாராவது கருத்து சொல்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, இதுக்கான விளக்கம் நான் சொல்ல மாட்டேன். அந்த பேதுருவோட பிரசங்கத்திலே இப்ப நீங்க படிக்க போறீங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுகின்ற எதை சொன்னார் என்று 31ஆம் வசனத்தில் பேதுரு உறுதிப்படுத்துகிறார். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை இப்போ 27ஆம் வசனத்துல என் ஆத்மா பாதாளத்தில் விடின்னு சொல்லிட்டு பேதுரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவனுடைய ஆத்மாவை பற்றி தான் அப்படி சொன்னார் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுத்தலை குறித்து இப்படி சொன்னான். இந்த தேவனை பற்றி கொள்ளும் போது பின்வாங்க கூடாது அல்லவா? பின்வாங்க கூடாது. அதனாலதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானால் என் ஆத்துமா அவன் பிரியமாயிராது என்று சொன்னார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அடுத்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாமோ கெட்டு போக பின்வாங்குவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதியை தியானிப்போம் என்று சொன்னேன். அந்த பகுதிக்கு இப்பொழுது நேராக நாம் கடந்து செல்லலாம். அது உங்களுக்கு திரையில அந்த வசனங்கள் வரும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னவென்றால், ரொம்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள், கருத்துக்கள், இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு 2-3 பகுதிகள் இருக்கு வருகிற நாட்களில், ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையை தியானிக்கும் போது ஒரு காரியத்தையும், அதற்கப்புறம் நம்ம 3வது வார கூட்டத்தில் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இப்போ யோவான் 8 எல்லாரும் வேதத்துல வச்சுக்கோங்க. இந்த திரையில உங்களுக்கு வசனம் வரும், இருந்தால் கையில ஒரு ரெஃபரன்ஸ் கார்டு வச்சுக்கோங்க. இது இல்லாத வசனங்களை வாசிக்க சொன்னால் அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும், வசதியாக இருக்கும். யோவான் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரங்களுள் ஒன்று. இந்த 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியே ஒரு ஸ்திரீ கையுமையுமாய் பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்படுகிறார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற சத்தியத்தையும் சொல்லி அந்த அம்மாவை ஆண்டவர் அனுப்புவதாக பார்க்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். 12ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். கான்செப்டை எழுதிக்கிறோம், குறிச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். இஃப் யூ டேக் நோட்ஸ் as a concept, அது மாதிரி ஒரு கருத்தாக்கமாக எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவதாக தேவன் இங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க, அது கரலேஷன் சொல்லுவாங்க, கோரிலேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் கரலேஷன். அது அதிகமாக கணிதத்தில் மேத்தமெட்டிக்ஸ் பயன்படுத்துகிற வார்த்தை, இருந்தாலும் அதை நான் இங்கே இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். என்னன்னா, முந்தின சம்பவத்தோட இது இணைச்சு பார்க்கணும். இப்பதான் அந்த அம்மாவை ஆண்டவர் மன்னித்து அனுப்பினார், இனிமேல் பாவம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையும் கூறி அனுப்பினார். அந்த அம்மா அனுப்பின பிறகு, நீ போன்னு சொல்லி அனுப்பின பிறகு இயேசு ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். இந்த அம்மா இருளிலே நடந்தார்கள், இப்பொழுது அந்தகாரத்தை நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்து விட்டார்கள். இப்ப அந்த அம்மா இனிமேல் தவறு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இயேசு அவ்வளவு மன்னித்து அனுப்பும் போது மறுபடியும் அந்த அம்மா தவறு செய்வது வாய்ப்பில்லை. அந்த அம்மா பத்தி வரலாறுல ஒரு குறிப்பு இருக்குது, அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்ப என்னன்னா,
இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்? என்னவோ சொல்ல வருகிறார். இப்ப அங்க அவருக்கும் யூதர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இல்ல, அது உரையாடல் கிடையாது, ஆர்குமெண்ட், அது வாக்குவாதம். அதுல இயேசு கிறிஸ்து மிக பொறுமையாக தெய்வ சித்தத்தின்படி ஆவியானவருடைய வார்த்தைகளை மிக சரியாக சொல்லுவதாக பார்க்க என்று சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் ஒளியில் தான் நடப்பீர்கள். இப்படிப்பட்ட என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை 24ஆம் வசனத்தில் ஒரு சில வசனங்களை தான் நான் எடுத்திருக்கேன் என்றால் அதுல நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வந்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 24ஆம் வசனத்தில். ஏனென்றால் இயேசு ஒருவேளை தற்கொலை பண்ணிக் கொள்வார் என்றெல்லாம் அவரை பற்றி தவறாக பேசுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார், 24 விளக்கம் கொடுக்கிறாரு. என்னன்னா, நீங்கள் உங்க பாவங்களிலே சாவீர்கள். எப்ப சாவீர்கள்? அங்கே சபிக்கவில்லை, ஒரு உண்மையை சொல்லுகிறார். நானே அவர், நல்லா கவனிங்க, நானே அவர், ஐ ஆம் ஹி. ரொம்ப கருகலான ஒரு விஷயம். இயேசு நானே அவர் எதை சொன்னார்? இப்ப பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல இதுல இல்லாத வசனத்தை யாராவது வாசிங்களேன். 10ஆம் வசனம், ஏசாயா 43:10. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இந்த வசனத்தின் கடைசி பகுதி மிக அருமையாக ரத்தன சுருக்கமாக நக்ஷலாக சொல்லுகிறார். எனக்கு முன்னால் இல்லை, எனக்கு பின்னால் இல்லை சொல்லி மிக அழகாக சொல்லுகிறார். நான் தான் முதலாக, நான் தான் முடிவாக, நான் தான் ஆதியாக, நான் தான் அண்டமாக, நான் தான் முந்தினவராக, நான் தான் பிந்தினவராக இருக்கிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். அதுக்கு ஈக்குவலான வார்த்தை இயேசு இங்கே பயன்படுத்துகிறார். யூதர்களுக்கு கோபம் வந்தது காரணம் இதுதான். ஏன்னா ஹீப்ரூல அவர் அராமிக்கில் பேசும்போது என்ன பேசினார்? நானே அவர். இதா சொன்ன அந்த நானே அவர். எந்த அவர்? அவர் தான், அந்த அவர் தான், அந்த நான் தான், அந்த அவர் தான். இதற்கு மேல் என்னால் குழப்ப முடியாது. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பாருங்க, 12 சொன்னாரு ஒளி, அதை விசுவாசிக்காவிட்டால் சாவீர்கள் என்று 24 சொன்னார். 31 விசுவாசிச்சவங்களை பார்த்து சொன்னார், நிலைச்சிடுங்க. விசுவாசிச்சீங்கல்ல, நிலைச்சிடுங்க. மெய்யாகவே நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், மெய்யாகவே என் சீஷர் அபாய்ட், நிலைத்திருங்கள் இன் மை டாக்டரின், மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நன்றாக கவனிங்கள் பெரியமானவர்கள், அங்க வந்து நிறைய பேர் இருந்தால் 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒண்ணு இயேசு விசுவாசிச்சவங்க, விசுவாசிக்காதவங்க. அதனாலதான் இந்த இடத்துல யோவான் என்ன எழுதுகிறார்? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இப்படி சொன்னதாக எழுதுகிறார். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒளியை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், பாவங்களில் சாவாதபடிக்கு அப்படின்ட்டு சொல்றார். அப்போ ஆனாலும் நீங்கள் என் உபதேசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற மனக்குறையை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார், வருத்தத்தை. ஏன்னா அவங்களுக்குள்ள நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியார் அப்படியெல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவு ஒத்துக்கொள்றாரு. பாருங்க, இங்க முரண்பாடு நினைக்கக்கூடாது. ஒரு இடத்துல நீங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுவார், இன்னொரு இடத்துல ஆபிரகாம் சந்ததி இல்லைம்பார். அப்படின்னா அங்க 2 கூட்டத்தார் இருக்காங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்க உபதேசத்தில் நிலைத்தீர்கள். இப்பதான் பார்த்தோம் 31. இப்ப அந்த உபதேசத்தை ஏன் நீங்க உபதேசத்தை பெற்றுக்கொள்ளவில்லைங்கிறார். அதுக்கு ரீசன் சொல்றார் 43. நான் ஒரு சில வசனங்களை தான் எடுத்திருக்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் முக்கியமான வசனங்கள் தான். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனது இல்லாது இருக்கிறதுனால அல்லவா? கேட்கறதுக்கு மனசே இல்லை. அதனாலதான் அந்த யூதர்கள் வந்து உபதேசத்துக்குள்ள வர முடியல, வசனத்தை கேட்க முடியும். நான் சொல்லுகிற உபதேசம் என்ற டாக்டரினை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் தான் வசனத்தையே நீங்கள் புரிந்து கொள்ள அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா இருந்தால் இப்படி இருப்பீர்கள் என்று எல்லாம் சொல்லுவாரு. ஆச்சுங்களா? அது 39:40 நான் குறிக்கல. அது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன். யோவான் 8:40. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. எனக்கு அருமையானவர்களே, உபதேசத்தை நிலைச்சிருக்கணும், அதை அறிந்து கொள்ளணும், மனது வைக்கணும் அது மேலே சொல்லிட்டு, ஏன் அப்படி இல்லைங்கிறதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் 47ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால் நீங்களும் நாங்க வரக்கூடாது, நீங்கள் வரணும். அது அந்த காப்பி பண்ணத்துல நெட்டில் இருந்து வந்ததுல ஒரு மிஸ்டேக். நீங்கள் வரும், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னும் போது யோவான் எழுதின நிருபத்தில் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. வாசிக்க முடியுமா? 1 யோவான் 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை.
இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் எழுதிட்டாருங்க. அதைத்தான் இங்க யோவான்ல எழுதினதுதான், தன்னுடைய குரு கிட்ட கத்துக்கிட்டதான் அங்க நிருபத்தில் அவர் எழுதுறார் யோவான். இங்கேயும் அவர் தான் எழுதியிருக்கிறார். யோவான் தான், தேவனால் உண்டானால் எனக்கு தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான், இல்லாவிட்டால் செவி கொடுக்க மாட்டார். ரொம்ப சிம்பிள். அது அங்க நீங்க பாசிட்டீங்க. நீங்க அப்போ முதல்ல பாருங்க, உலகத்துக்கு நான் ஒளி, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து போறேன், உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணாமே. யோவான் 8:12 என்ன சொன்னார்னா, நான் உலகத்தில் ஒளியாய் இருக்கிறேன், என்னை ஒருவன் பின்பற்ற வேண்டும் சொன்னார். 24 அந்த நானே அவர், அதை நீ விசுவாசிப்போம், இல்லாவிட்டால் பாவங்களில் சாவீர்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லும் போது அந்த என்னுடைய உபதேசத்தை நிலைத்தே இருக்க வேண்டும் என்று 31ஆம் வசனத்தில் அவர் சொன்னார். அதற்கப்புறம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்னா, அந்த நீங்கள் ஆபிரகாம் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் என்னோட உபதேசம் இடம் பெறாத நீங்கள் இடம் கொடுக்கலங்கிறார். அதுக்கப்புறம் அதை என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, என் வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கீங்கிறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, தேவனால் உண்டாகவில்லை, அதான் பிரச்சனை. எனக்கு கருமையானவர்களே, 51 சொல்றாரு, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஹைலைட் இதுதான். இப்படி என் வார்த்தை ஒருவன் கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. இதுதான் யூதருக்கு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா இவர் சொன்ன மரணத்து வேற அர்த்தம், அவங்க புரிஞ்சுக்கிட்டு வேற. அதனால அடுத்ததுல நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தீர்க்கதரிசிகளா மதிச்சாங்க. நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில் என்கிறாய். என்ன இப்படி முரணா பேசிட்டு இருக்கிற? இயேசு விளக்கம் கொடுப்பதில் அவர்களுக்கு கேட்கிறதுக்கு வாஞ்சியே இல்லைன்னு எப்படி இயேசுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் அப்படின்னு நித்திய ஜீவனுக்கு போவன் அர்த்தம், நித்திய மரணத்துக்கு போக மாட்டாங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. என்றென்றைக்கும் போதே அவங்களுக்கு புரியல. அப்புறம் தன்னுடைய பிதாவை பற்றி என்ன சொல்லுகிறார் 55ஆம் வசனத்தில், என்னுடைய பிதாவை நீங்கள் அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாக, உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அது பின்னால வருது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வேண்டிய ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். அப்போ நீ 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோன்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசி. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே எப்படி இருக்கிறேன்? நான் இருக்கிறேன். கவனிங்க எல்லாருக்கும், ரொம்ப முக்கியமான வசனத்தை. இத இன்னொரு நாள் தனியா ஒரு கிளாஸ் முடிஞ்சா வைக்கலாம். இந்த இடத்துல அவர் மூல பாஷையில சொன்னது பயங்கரமான வார்த்தை. தமிழ்ல எப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு சமமான வார்த்தையை சொன்னார். அதனால கல்லெடுத்து எரிய போனாங்க. உங்களுக்கு தெரியாது, உடனே கல்லெடுத்து எரிய போனாங்க வசனம் சொல்லுது. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருந்தேன் தான் சொல்லியிருக்கணும். இலக்கணப்படி பாருங்க எல்லாரும், ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னே அல்லது உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருந்தேன் என்றுதான் இலக்கணப்படி சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இருக்கிறேன் என்று நிகழ்காலத்தில் சொல்லுகிறார். அந்த இருக்கிறேன் என்ற வார்த்தை யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் முச்சடியிலே மோசேக்கு தரிசனமான போது அதே வார்த்தையை தான் அவர் சொன்னார். கடந்து தேவாலயத்தை விட்டு போனால் அல்லது அவர் கண்களுக்கு மறைந்தார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அங்க நான் இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு பதில் தான் கடைசி வசனம். இதை இன்னொரு நாளில் பார்ப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமயம் இருந்தால் யோவான் 8ஆம் அதிகாரத்தை முழுவதும் ஒரே அமர்வில் உட்கார்ந்து வாசியுங்கள். பிச்சு வசனமா வாசிக்க வேண்டாம். ஆகவே தேவனை இன்னும் அதிகமாய் நாம் விசுவாசித்து அவருக்குள் வளருவதற்கு இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதுமே நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் 8ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே தேவன் தாமே தம்முடைய வசனங்களின் மூலமாக ஆவியானவர் கொண்டபடி நடத்துவாரா. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலுமே நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானித்த வசனங்களின் படி எங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளுக்காக நன்றி. அப்பா, உங்களுடைய ஆத்மாவுக்கு பிரியமாக உங்களுடைய குமாரன் நடந்தது போல நாங்களும் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்ட. எல்லா தடைகளையும் மாற்றிப் போடும் கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இருப்பதாக. கவனிங்க, அடுத்த ப்ரோக்ராம் மறுபடியும் இதை நான் ஒரு நாள் பேச வேண்டியது. ஏன்னா